அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா ஆலிஹி வஸஹ்பி அல் ஃபைஸீன் இப்ரத்துல்லா அம்மாபாத். பாக்கியம் நிறைந்த இரவுகளில் ஒன்றான லேலத்துல் கதிர் இரவை தான் நாம் இப்பொழுது அடைவதற்காக காத்திருக்கின்றோம். 1000 மாதங்களை விட மேன்மையான இந்த லேலத்துல் கதிர் இரவின் நன்மைகளை எந்த ஒரு முஸ்லீம் சமுதாயமும் அறியாமல் இருந்தது கிடையாது. உலக பொக்கிஷமான அல் குரான் இறக்கி அருளப்பட்ட அந்த ஒரு நாளை புனித நாளாக அல்லாஹ் ஆக்கி வைத்துள்ளான். மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டியாக வந்த அந்த அல் குரான் அருளப்பட்ட அந்த இரவை பாக்கியமிக்க இரவாக ஆக்கி அதில் தன்னை வணங்குவோருக்கு 1000 மாதங்கள் வணங்கிய நன்மைகளை அல்லாஹு தஆலா வழங்குகின்றான். ஒருவர் நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் லேலத்துல் கதிர் இரவில் நின்று வணங்க அது லேலத்துல் கதிராகவே அமைந்துவிட்டால் அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படும் அப்படின்னு அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரிப்போர்ட் பண்ண ஹதீஸில் நமக்கு பார்க்க முடிகிறது. குரானில் அல்லாஹு தாலா நமக்கு நேரடியாக 97வது சூறால அல்லாஹு தாலா அந்த லேலத்துல் கதிரை பற்றி எடுத்து கூறியிருக்கின்றான். நிச்சயமாக நாம் குரானை இந்த மகிமைமிக்க இரவில் இறக்கி வைத்தோம். நெபியே, மகிமைமிக்க இரவு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அந்த ஒரு இரவு 1000 மாதங்களை விட மேலானதாகும். அந்த ஒரு இரவில் மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தங்களுடைய ரப்பின் கட்டளையை கொண்டு சகல காரியத்தின் பொருட்டும் பூமியில் இறங்குகின்றனர். அது சாத்தியமானதாகும். அந்த ஒரு லேலத்துல் கதிரின் சிறப்பு அதிகாலை உதயமாகும் வரை அது இருக்கும் அப்படின்னு அல்லாஹு தாலா நமக்கு திருமறை குரான் வழியாக எடுத்து கூறியிருக்கின்றான் இந்த ஒரு இரவின் சிறப்பை பற்றி. இந்த ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்ததாகும். அதாவது 1000 மாதங்கள் ஒருவர் வணக்கங்களில் ஈடுபட்டு அவன் எவ்வளவு நன்மைகளை பெறுகின்றானோ அதை காட்டிலும் அதிகமான நன்மைகளை இந்த ஒரு இரவை அவன் அடைவதன் மூலம் அவன் பெறுகின்றான். ஆண்டு முழுவதும் நமக்கு இத்தகைய சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. வாழ்நாள் முழுவதும் இந்த இரவு நமக்கு கிடைக்கும் என எந்த உத்தரவாதமும் கிடையாது. எனவே கிடைத்த அந்த ஒரு இரவை நாம் நல்ல முறையில் பாக்கியமாக செலவு செய்ய வேண்டும். 1000 மாதங்கள் என்பது 83 ஆண்டுகளை விட அதிகமானது. நம்மில் பலரும் அத்தனை காலம் வாழ்வதும் இல்லை. ஏனெனில் நமக்கு கணக்கு பார்த்தா உலகில் பெரும்பாலான மனிதர்களின் ஆயுட்காலம் 55 இல்லை 65 ஆண்டுகள் தான். அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையால் 83 ஆண்டுகள் வணங்கியதற்கான நன்மையை அவனை ஒரு இரவில் வணங்குவதன் மூலம் நமக்கு தருகிறான். இதைவிட மகத்தான ஒரு இரவு நமக்கு கிடைக்க முடியுமா? இதைவிட மகத்தான ஒரு நாள் நம்மிடத்தில் வருமா? இந்த ஒரு அற்புதமான இரவில் வானவர்களின் சிறப்பு வருகை நடக்கிறது. அவர்களுடன் தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களது படையும் இறங்குவதன் காரணம் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளை கொண்டு வருகிறாங்க. நமது விதி என்பது நிர்மாணிக்கப்படுகிறது. இந்த ஒரு இரவில் தான் அல்லாஹு தாலா ரப்புல் ஆலமீன் அடுத்த ஆண்டு நடைபெற வேண்டிய கட்டளைகளை அனுப்புகிறான். இந்த இரவில் தான் அடுத்த ஆண்டுக்கான நம்முடைய விதி என்பது விதிக்கப்படுகிறது. இறை விதியை மாற்றக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், அதுதான் துஆ என நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கூறி கற்றி தந்திருக்காங்க. அதனால் எல்லா கட்டளைகளையும் பூமிக்கு அனுப்பப்படும் இரவை விட துஆ செய்வதற்கு ஏற்ற நேரம் வேற எதுவாக இருக்க முடியும்? மேலும் இந்த இரவின் கண்ணியம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த புனிதமான இரவில் இறங்கி வருவதால் அந்த இரவின் கண்ணியம் உறுதி செய்யப்படுகிறது. 1000 மலக்குகள் உலகிற்கு இறங்கி வரும் இரவு அது. அதிகமான துஆக்களை நாம் கேட்பதற்கும் அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கும் இது நமக்கு அருமையான சந்தர்ப்பமாகும். நமக்கு என்ன ஆசை இருந்தாலும் இறைவனிடத்திலிருந்து சீக்கிரம் பதில் கிடைக்கக்கூடிய நாட்களில் நாம் இருக்கின்றோம். இந்த கடைசி நாட்களில் இரவிற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒற்றைப்பட்ட இரவுகளில் லேலத்துல் கதிரை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்திருக்காங்க. நாம் இந்த கடைசி நாட்கள் முழுவதும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இறைவனின் பக்கத்தில் அதிகமாக நாம் நெருங்கி செல்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாகும். இந்த நாட்கள் நம்மிடத்தில் வந்தும் இந்த அருட்கொடைகள் நமக்கு கிடைத்தும் அதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தாமல் எந்த முக்கியத்துவம் கொடுக்காமல் நிசாரமாக நாம் இருந்தால் நஷ்டவாதிகள் நாம் தான். நாம் ஒற்றைப்பட்ட இரவு என்று காத்திருக்காமல் இந்த ரமலான் மாதத்தில் இனியுள்ள நாட்களில் எல்லா இரவுகளும் 100 தடவை நாம் ஓத வேண்டிய ஒரு திக்ர் இருக்கிறது. இந்த ரமலான் மாதம் முடியும் போது நமது கவலையும் நமது வேதனையும் நமது கண்ணீரும் விலகுவதற்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு கவலையிலும் எந்த சிரமத்திலும் அவர்கள் ஓதி அல்லாஹ்விடத்திலிருந்து அவர்களுடைய காரியம் வெற்றி அடைவதற்கு அவர்கள் ஓதிய ஒரு திக்ர் இருக்கிறது. அதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன்.
நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நீங்கள் இந்த திக்ரை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கஷ்டங்கள் விலகுவதற்கு மனதில் நெய்யத்து வைத்து 100 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். இன்றைய தினத்திலிருந்து 100 தடவை ஓத ஆரம்பித்து விடுங்கள். அப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் 100 தடவை ஓதும்போது இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதம் முடியும் போது உங்களுடைய அந்த ஒரு வேதனையும் அந்த ஒரு துக்கமும் விலகுவதற்கு இந்த திக்ர் காரணமாகிறது. நாம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு துவா தான். ஆனால் பலரும் இதை ஓதாமல் நிசாரமாக விட்டு விடுகிறாங்க. அப்போ நாம் செய்ய வேண்டியது ஒவ்வொரு நாளும் மஹரிப்புக்கு பின் நீங்கள் ஓத ஆரம்பித்தாலும் மறுநாள் ஃபஜருக்கு முன்னதாக 100 தடவை ஓதி பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். நமது தேவை எதுவோ அதை மனதில் வைத்து நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் இன்றைய இரவிலும் நாளை இரவிலும் இனியுள்ள ஒவ்வொரு இரவிலும் 100 தடவை ஓதுங்கள். என்ன தேவையாக இருந்தாலும் எந்த சிரமமும் இல்லாமல் இந்த ரமலான் மாதம் முடிவதற்குள் உங்களுடைய அந்த காரியம் நடந்து கிடைக்கும். உங்களுடைய கவலை என்பது விலகும், உங்களுடைய கண்ணீர் என்பது விலகும். யாரிடமும் பேசாமல் நீங்கள் ஃபஜருக்கு முன்னதாக 100 தடவை ஓதி முடித்து கொள்ளுங்கள். இனி அந்த திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் சமாவாத்தி வ ரப்புல் அர்லி வ ரப்புல் அர்ஷில் கரீம். நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த துவாஉல் கர்பு, கவலைகளை எரித்து விடக்கூடிய திக்ர், நமது வேதனைகளை தூக்கி எறியக்கூடிய திக்ர். எந்த ஒரு வேதனையும் நீங்குவதற்கு இந்த லேலத்துல் கதிரை எதிர்பார்க்கக்கூடிய இந்த நாட்களில் இந்த திக்ர் போதுமானது. இனி இந்த திக்ருடைய அர்த்தம், மகத்தானவனும் பொறுமைசாலியுமான அல்லாவை தவிர வணங்குவதற்கு வேறு யாரும் இல்லை. மகத்தான அர்ஷின் இறைவனான அல்லாவை தவிர நமக்கு வணங்குவதற்கு வேறு யாரும் இல்லை. வானங்களின் இறைவனும் பூமியின் இறைவனும் கண்ணியமான அர்ஷின் இறைவனுமான அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை. இதான் இந்த சக்தி மிகுந்த திக்ருடைய அர்த்தம். ரமலானின் முதல் நாட்களை பயன்படுத்தாமல் நீங்கள் இருந்தாலும் நாம் இருக்கக்கூடிய இந்த கடைசி நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுதான் ஒரு புத்திசாலியின் அடையாளம். அதனால் இந்த திக்ரை ஓதுவதற்கு யாரும் மறந்து விடாதீங்க. இந்த திக்ரை ஓதினாலே நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான் இன்ஷா அல்லாஹ்.